அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நன்மைக்கு ஆரம்பமாக இருந்த பெண்மணி, ஈமானின் சுவையை சுவைத்த பெண்மணி. இன்னும் நம்முடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பிரியமான மனைவி கதீஜா ரலியல்லாஹு அவங்களுடைய வரலாற்றை பற்றி இன்ஷா அல்லாஹ் நம்ம இதில் பார்க்கலாம். நம்மளோட தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்திங்கன்னா 11 பெண்களை திருமணம் முடித்தாங்க. அதில் முதல் மனைவியாக கதீஜா ரலியல்லாஹு அவங்க இருந்திருக்காங்க. அவங்க இன்றளவில் மட்டும் இல்லாமல் உலகளவுலையும் இன்னும் கியாமத் நாள் வரையிலையும் யாரெல்லாம் மார்க்கத்தை ஏற்று கலிமாவை சொல்லுவாங்களோ அவங்களோட ஒரு பகுதி நன்மை இந்த கதீஜா ரலியல்லாஹு அவங்களுக்கு போகக்கூடியதாக இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வுக்காக இஸ்லாத்தை ஏற்ற முதல் பெண்மணி இந்த கதீஜா ரலியல்லாஹு அவங்களா இருக்காங்க. அதாவது நன்மைக்கு ஆரம்பமாக இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட கதீஜா ரலியல்லாஹு அவங்கள மக்கள் தாஹிரா அப்படின்னு கூப்பிடக்கூடியவங்களாக இருந்தாங்க. தாஹிரா அப்படின்னா பரிசுத்தமானவள் அப்படிங்கிறது அர்த்தமாக இருந்துச்சு. அந்த அர்த்தத்துக்கு ஏற்ற குணமுடையவங்களாக இருந்தனால மக்கள் அவங்கள தாஹிரா அப்படின்னு கூப்பிட்டாங்க. இன்னும் இவங்களோட முதல் கணவர் பார்த்திங்கன்னா இளம் வயதிலே இறந்துடுறாங்க. அவங்களுக்கு 2 குழந்தைகளும் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க தந்தை இவங்களுக்கு 2வது திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. அவங்க மூலயமா ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது. ஆனால் அவங்களுமே பார்த்தா கொஞ்ச நாளில் நோயால் மரணிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கதீஜா ரலியல்லாஹு அவங்களுக்கு எல்லா வகையிலையும் உறுதுணையாக இருந்தது அவங்களோட தந்தையாக தான் இருந்தாங்க. அப்புறம் அந்த தந்தையும் பார்த்திங்கன்னா ஒரு போரில் கொல்லப்பட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப வருத்தத்தோடு இருந்த கதீஜா ரலியல்லாஹு அவங்க தன்னுடைய தந்தையோட வியாபாரத்தை எடுத்து நடத்தக்கூடியவங்களாக இருந்தாங்க. அப்படி வியாபாரம் செய்கிறப்ப அதில் ஒழுக்கமான முறையிலையும் நியாயமான நிலையிலையும் வியாபாரம் செஞ்சு வியாபாரத்தில் சிறந்து விளங்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய சிறிய தந்தையான அபுதாலிப் மூலமாக வியாபாரத்துக்கு அனுப்பப்படுறாங்க. அப்போ அனுப்பப்படுறப்ப தன்னுடைய பயணத்தோழரான மைசாரா அவங்க மூலியமாக கதீஜா ரலியல்லாஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குணங்களை தெரிஞ்சுக்கிறாங்க. குணத்தை தெரிஞ்சுக்கிட்டவங்க அவங்கள திருமணம் செய்ய ஆசைப்படுறாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த ஆசை வர்றப்ப வயது பார்த்திங்கன்னா 40, இன்னும் 2 கணவரையிலேருந்து விதவையாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சமுதாயத்தில் உயர்ந்த குலத்தில் இருக்காங்க. இதெல்லாம் வச்சு அவங்க தன்னுடைய ஆசையை சொன்னோன்னா அப்போ அது எங்கே நமக்கு கெட்ட பேராக போயிருமோ அப்படிங்கிறதுக்காக அவங்க தயங்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. அப்போ தன்னுடைய தோழியான நஃபீஸா அவங்கள்ட்ட தன்னுடைய கவலையை சொல்லக்கூடியவங்களாக இருந்தாங்க கதீஜா நாயகி. இது நஃபீஸாங்கிற அந்த தோழி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் கதீஜா நாயகியோட ஆசையை சொல்கிறாங்க. இதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணி யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ கதீஜா அவங்களோட தோழியான நஃபீஸா சொல்கிறாங்க, நீங்கள் வியாபாரம் நிமித்தமாக பயணமெல்லாம் செய்து யாரிடத்தில் கொடுக்கல் வாங்கல் வச்சுருந்தீங்களோ அப்படிப்பட்ட பெண்மணி கதீஜா ரலியல்லாஹு அவங்க தான் உங்களை திருமணம் செய்ய ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட ரசூலுல்லாஹ் அந்த பெண்மணியோட ஒழுக்கத்தையும் இன்னும் வியாபார நிமித்தத்தையும் தெரிஞ்சு வச்சுருந்தனால அவங்களும் திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிடுறாங்க. அந்த தோழிகிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கும் திருமணம் முடிக்கப்படுது. அப்போ பார்த்திங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வயது பார்த்தா 25, இன்னும் கதீஜா நாயகியோட வயது 40 இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு 6 குழந்தைகள் பிறக்குது. அதில் 2 ஆண் குழந்தைகளும் 4 பெண் குழந்தைகளும் பிறக்குது. 2 ஆண் குழந்தைகள் யாருன்னா காசிம் அப்துல்லா அப்படிங்கிறவங்க. அவங்க குழந்தையாக தவழ்ந்துட்டு இருக்கும்போதே வஃபாத் ஆயிடுறாங்க. 2 பேருமே வஃபாத் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த 4 பெண் குழந்தைகள் யாருன்னா பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா, ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா, இன்னும் உம்மு குல்சும் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களாம் இருக்காங்க. இந்த மாதிரி தன்னோட மனைவியோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா தன்னோட சமுதாய மக்கள் வழி தவறி தவறான பழக்க வழக்கங்களுக்கு போகிறத பார்த்துட்டு இவங்களை சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க சிந்திக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. இதுக்காக அவங்க தனிமையை நாடினாங்க. அப்படி தனிமையை நாடி ஹிராங்கிற குகைக்கு போகக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஹிராங்கிற குகை பார்த்திங்கன்னா மலையோட உச்சியில் இருக்கக்கூடியதாக இருந்துச்சு. அதோட பாதையை பார்த்திங்கன்னா கரடு முரடாக இருந்துச்சு. ஆனாலும் இதை கதீஜா நாயகி பெருசுப்படுத்தாமல் அவங்க அவங்களுக்கு உணவு சமைச்சு கொண்டே கொடுக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க அந்த ஹிரா குகையில். அப்போ ஒரு தடவை இந்த ஹிரா குகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும்போது அங்கே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் எழுத படிக்க தெரியாதவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை கேட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 2வது முறையும் ஓதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 3வது தடவையும் ஓதுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கட்டி தழுவுறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் அப்படிங்கிற ஆயத்தை ஓதக்கூடியவங்களாக இருந்தாங்க. இதை கேட்டுட்டு அங்கேருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதீஜா நாயகியை பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்னை போத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ கதீஜா நாயகி அவங்கள போத்துறாங்க.
இன்னும் அங்கே அந்த குகையில் வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி கத்திஜா நாயகி கிட்ட நபிசவசவங்க வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு இன்னும் நபிசவசவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து எதுவும் ஆயிருமோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட கத்திஜா நாயகி என்ன சொல்கிறாங்கன்னா, அல்லாஹ் மீது ஆணையாக அல்லாஹ் ஒருபோதும் உங்களை இழிவுபடுத்த மாட்டான். நீங்கள் வந்து உறவினர்களுக்கு இணங்கி வாழக்கூடியவங்க, இன்னும் சிரமப்படுவங்களுக்கு சுமையை சுமக்கக்கூடியவங்க, இன்னும் ஏழைகளுக்கு உழைக்கக்கூடியவங்க, இன்னும் விருந்தினரே உபசரிக்கக்கூடியவங்க, சோதனையில் உள்ளவங்களுக்கு உதவி புரியக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட உள்ளம் தேர்ற வரைக்கும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவங்களாக இருந்தாங்க. கவலைப்படாதீங்க, இதை பற்றி தன்னோட சகோதரரான வரஹாட்டை வந்து நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ வந்து நபிசவசவங்க வந்து வரஹாட்டை அங்கே என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அதை கேட்ட அவங்க வந்து, உங்களை வந்து ஓத சொல்லி சொன்னது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அவங்க வந்து அல்லாஹ் வந்து அவனுடைய தூதராக அவங்கள தேர்ந்தெடுத்திருக்கான் அப்படிங்கிற நற்செய்தியை அவங்களுக்கு சொல்கிறாங்க. இதை கேட்ட நபிசவசவங்க வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து முதல்ல இஸ்லாத்தில் ஏற்ற பெண்மணி யாருன்னு பார்த்தா கத்திஜா நாயகியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு முறை வந்து ஹிரா குகையில் நபிசவசவங்க இருக்கிறப்ப அங்கே வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. அங்கே வந்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, உங்களோட மனைவி பாத்திரத்தில் வந்து கொழம்பு அல்லது உணவு அல்லது பானம் எடுத்துகிட்டு வர்றாங்க, உங்களை நோக்கி வர்றாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், இறைவனோட தரப்புலேருந்தும் என்னோட தரப்புலேருந்தும் சலாம் கூறி அவருக்கு சொர்க்கத்தில் கூச்சல் குழப்பம் இல்லாத முத்து மாளிகை ஒன்று தரப்பட இருக்கிறதா நற்செய்தி சொல்லுங்கன்னு சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த நற்செய்தியை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கத்திஜா நாயகிட்ட சொல்கிறாங்க. இன்னும் பார்த்திங்கன்னா, நபித்துவ பட்டம் கிடச்சதுக்கப்புறம் 10 வருஷம் வந்து ரசூலுல்லாவோட கத்திஜா நாயகி வாழ்ந்திருக்காங்க. அவங்க 65வது வயசில் மரணம் அடையக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க. அதே வருடம் தான் பார்த்திங்கன்னா அபுதாலிப் அவங்களும் இறந்துருக்காங்க. அவங்களோட சிறிய தந்தையான அபுதாலிப்பும் இறந்துருக்காங்க. இதனால் துயரமான வருடமாக அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைஞ்சிருக்கு. கத்திஜா நாயகி வஃபாத் ஆகி 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஐஷா ரலியல்லாஹு அவங்கள திருமணம் செஞ்சாங்க. அப்படி திருமணம் செஞ்சாலுமே அவங்க அடிக்கடி கத்திஜா ரலியல்லாஹு அவங்கள பற்றி தான் பேசக்கூடியவங்களாக இருந்தாங்க. தன்னுடைய வீட்டில் ஏதாவது இறைச்சி செஞ்சாலும் அதை வந்து கத்திஜா நாயகியோட தோழிகளுக்கு கொடுக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. இதை பார்த்து ஒரு தடவை ஐஷா ரலியல்லாஹு அவங்க கேட்குறாங்க, எப்போ பார்த்தாலும் கத்திஜா ரலியல்லாஹு அவங்கள பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அவங்க பதில் சொல்கிறாங்க, மக்கள் என்னை நிராகரித்தப்ப என்னை அவங்க தான் ஏற்றுக்கிட்டாங்க. இன்னும் மக்கள் என்னை பொய்யாக்கினப்ப அவங்க தான் என்னை உண்மைப்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் மக்கள் என்னை வந்து எதுவும் தராமல் தடுத்து கொண்டு இருந்தப்ப அவங்க தான் தன்னோட சொத்துக்கள் எல்லாம் எனக்காக அர்ப்பணித்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் அவங்க மூலியமாக தான் அல்லாஹ் எனக்கு குழந்தை பாக்கியத்தையும் தந்தான் அப்படிங்கிற விஷயங்களை அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. இன்னொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு சொல்லியிருக்காங்க, இவ்வுலகத்தில் சிறந்த பெண்மணி மரியம் அலைஹிஸ்ஸலாம், அவங்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சிறந்த மற்றொரு பெண்மணி கத்திஜா ரலியல்லாஹு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி இஸ்லாத்தை பரப்புறதுக்கு நபியோட தோளோட தோளாக இருந்து பாடுபட்டிருக்காங்க. இன்னும் தன்னோட உடலாலையும் உள்ளத்தாலையும் தன்னுடைய செல்வத்தாலையும் சிறப்பு பங்காற்றியிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பிரியமான மனைவியாகவும், இன்னும் இஸ்லாத்தில் முதல்ல ஏற்ற பெண்மணியாகவும், அது மட்டும் இல்லாமல் அல்லாஹு தாலாவுடைய சலாத்தையும் இன்னும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சலாத்தையும் நேரடியாக பெற்ற பெண்மணியாகவும் சிறந்து விளங்கியிருக்காங்க இந்த கத்திஜா ரலியல்லாஹு அன்ஹா. இப்படிப்பட்ட சிறப்புகளை கொண்ட கத்திஜா ரலி அவங்கள நம்ம வாழ்க்கையில் ஒரு உதாரணமாக எடுத்துகிட்டு இஸ்லாத்தில் உறுதியாகவும், இன்னும் கணவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செஞ்சு அல்லாஹ்வுக்கு பிடித்த அடியானாக வாழ்ந்து மரணிக்க இன்ஷா அல்லாஹ் நமக்கு கிருபை செய்வானாக. ஆமீன். வாஹிர் தஹ்வானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.